உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். மல்டிபிள் செலிரோசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது திசுக்களினுடைய அழிவு அல்லது திசுக்களுடைய இறுக்கம், இதன் காரணமாக பல்வேறு நோய்களுக்கு நாம் ஆளாவது, குறிப்பாக த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் என்று சொல்லக்கூடிய பிளாடர், யூரினரி பிளாடர் என்கின்ற சிறுநீர் பை பலவீனமாவது, அடிக்கடி மலம் கழிப்பது அல்லது மலம் கழிக்காமல் போவது, இப்படி உடலிலே பல்வேறு தொல்லைகளுக்கு நாம் ஆளாகின்றோம். இந்த திசுக்கள் ஒவ்வொன்றும் இணைந்து மூளையினுடைய சமிக்ஞையை அவை கண்டக்டர் என்கின்ற வகையிலே, கண்டக்டிவிட்டி என்கின்ற நிலையிலே அடுத்த செல்களுக்கு அவை அனுப்பும். அப்படி அனுப்பாத நிலையிலே இப்படி உடல்நிலை கோளாறுகளை நாம் சந்திக்க நேருகிறது. அதை கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் என்று சொல்லுவது வழக்கம். முகம் இறுக்கமாகி போவது, தோள்கள் சுருங்கி போவது, கை கால்களிலே அசதி ஏற்படுவது, சீரண கோளாறுகள் உண்டாவது, இதய கோளாறுகள் ஏற்படுவது, இப்படி பல்வேறு நோய்களை இது தருவதனாலே இதை ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்று சொல்லி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சத்துவமே நமக்கு நோயாக விளங்குகிறது என்று எண்ணி அதற்கு ஸ்டெராய்ட்ஸ் என்கின்ற நோய் எதிர்ப்பு சத்து தரக்கூடிய மருந்துகளை அவர்கள் கொடுப்பார்கள். அதுதான் ஆங்கில மருத்துவத்திலே வழக்கமாக இருக்கிறது. சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலே த வித்தேனியா சோம்னிஃபெரா என்று சொல்லக்கூடிய அஸ்வகந்தா, அஸ்வாதி என்று தமிழிலே சொல்லுவார்கள், அமுக்குரா என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள். அன்றாடம் ஒரு தேக்கரண்டி காலையிலே மாலையிலே என்று 2 வேளை அஸ்வகந்தி சூர்ணத்தை எடுத்து பாலில் இட்டு கரைத்து அதனோடு சர்க்கரையோ வெல்லமோ தேனோ இனிப்புக்காக கலந்து சில மாதங்கள் சாப்பிட்டு வருவதனாலே த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர் என்று சொல்லுகின்ற எம்எஸ் என்று 2 எழுத்துகளிலே ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற மல்டிபிள் செலிரோசிஸ் என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். இந்த முகம் அழகாக இருக்கின்ற பொழுது மேலும் அதை மெருகூட்டுவது என்று சொல்லுகின்ற நிலையிலே அது நமக்கு ஒரு அடிஷனல் என்று சொல்லுகின்ற கூடுதலான ஒரு அழகை கொடுக்கக்கூடியதாக விளங்கும். இதற்கு முகம் வற்றி போயிருக்கக்கூடாது. முகங்கள் கன்ன கதுப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது கன்னங்கள் சற்று பருமனாக மினுமினுப்பாக இருக்கின்ற நிலையிலே அது அழகை கூட்டக்கூடியதாக விளங்கும். இந்த கன்னம் ஒடுங்குவதற்கு காரணம் சரியான நீர் பருகாமை, இரவு நேரத்திலே நீண்ட நேரம் கண் விழித்தல், உஷ்ணத்திலே அதிக நேரம் வேலை செய்கின்ற நிலை, இப்படிப்பட்ட நிலையிலே இந்த கண்ண கதுப்புகள் வற்றி போயிருக்கும். அந்த காலகட்டத்திலே இந்த ஆலிவ் ஆயில், ஒலிவ எண்ணெய் என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று, இந்த ஆலிவ் ஆயிலை சுத்தமானதாக வாங்கி அரை தேக்கரண்டி காலை அரை தேக்கரண்டி இரவு என்று பாலிலே கலந்து பருகி வருகின்ற பொழுது இது தசை பகுதிகளை சற்று அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்கும், உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்கும். இதே ஆலிவ் ஆயிலை 2 வேளையும் காலையிலேயும் மாலையிலேயும் சிறிது கையில் இட்டு 2 கைகளிலேயும் குழைத்து இந்த கன்னத்தை மசாஜ் செய்வது, இந்த கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் என்று 2 வகையிலே, வலதுபுறம் சில துளிகள் இடதுபுறம் சில துளிகள் என்று விட்டு மசாஜ் செய்வதனாலே நாளடைவிலே இந்த கன்னம் என்பது மினுமினுப்பு அடையும். கன்னச்சதைகள் சற்று பருமனாகி முகம் வட்டமாக நிலவு போல தோன்றி அழகை தரக்கூடியதாக விளங்கும் என்பது உண்மை.
அன்பான நேயர்களே, நொச்சி என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒரு மூலிகை விட்டெக்ஸ் நெகுண்டோ என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, வாவிலி என்று தெலுங்கு பாஷையிலே சொல்லக்கூடிய ஒன்று, நிர்குண்டி என்று வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. இந்த நொச்சி ஒரு ஆன்டிஹெல்மின்டிக் என்கின்ற வகையிலே செயல்பட்டு நம் உடலிலே இருக்கின்ற, குறிப்பாக குடலிலே இருக்கின்ற புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு மஸ்கிட்டோ ரிப்பெல்லண்ட் என்கின்ற வகையிலே இதனுடைய வாடை கொசுக்களை விரட்டக்கூடியதாக விளங்குவதனாலே கொசு வத்திகளிலே இதனுடைய இலைகளை சேர்ப்பது வழக்கம். இதனுடைய புகையினாலே கொசுக்கள் விலகி போகிறது. அதனாலே கொசு மூலமாக நமக்கு பரவக்கூடிய பல காய்ச்சல்களிலே இருந்து நமக்கு விடுதலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது கோழை அகற்றியாக ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற வகையிலே இதனுடைய சாறு அல்லது தீநீர் நமக்கு சளியை கரைத்து வெளித்தள்ளி சுவாச பாதையை சீர் செய்கிறது. தொண்டை கம்மல், தொண்டை கட்டு இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. குளிர்காய்ச்சல் என்று வருகின்ற பொழுது அந்த காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த தீநீர் விளங்குகிறது. வலி வீக்கத்தை கரைக்கிறது, வாதத்தை போக்குகிறது என்கின்ற வகையிலே இந்த நொச்சி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நொச்சி இலையை பயன்படுத்தி குளிர்காய்ச்சல், விட்டு விட்டு வருகின்ற முறை ஜுரம் போன்ற பிரச்சனைகளுக்கான ஒரு தீநீர் தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: நொச்சி இலை, பூண்டு, மஞ்சள், மிளகு, தேன். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுட்டு இதோட நம்ம நொச்சி இலை ஒரு 5-6 இலை சேர்த்துக்கலாம். நொச்சி இலை அதிகமாக சேர்த்தோம்னா வெகுட்டலை உண்டாக்கும், குமட்டல் உண்டாக்கி வாந்தி ஏற்படும். அதனால அளவா சேர்க்கணும். நொச்சி இலை கொஞ்சம் சேர்த்துட்டு அதோட நம்ம மஞ்சள் ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிளகு 5 மிளகு, 2 பல் பூண்டு, மிளகும் பூண்டும் சேர்த்து தட்டி போட்டுடலாம். தட்டி வச்சிருக்க மிளகு பூண்டு இதோட சேர்த்துக்கலாம். நம்ம உள்ள உறுப்புகள்ல பாக்டீரியா தொற்றோ அல்லது வைரஸ் தொற்றோ ஏற்படும் பொழுது நமக்கு காய்ச்சல் உண்டாகும். அந்த காய்ச்சலின் போது சில நேரங்களில் அதிகப்படியான குளிர் உண்டாகும். நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸோ இல்லை ஃபீவர் கண்ட்ரோல் பண்ற மாத்திரைகள் எடுத்தா கூட சில நேரங்கள்ல குளிரும் உடல் வலியும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம காய்ச்சலுக்காக எடுக்கக்கூடிய மாத்திரையோடவே சேர்த்து இந்த கஷாயத்தை குடிக்கலாம். இந்த கஷாயத்தை குடிச்சோம்னா இது வேர்வையை உண்டாக்கி காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாவும் இருக்கிறதுனால இந்த கஷாயம் குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே யூரின் பாஸ் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக்காவும் இது செயல்படும். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அழற்சியை போக்கி வலியை குறைக்கக்கூடிய வலி நிவாரணியாவும் இது செயல்படும். அதே போல நம்ம இதுல பூண்டு, மிளகு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால ஒரு பெஸ்ட் ஆன்டிவைரல் ஏஜென்ட்டா இது இருக்கும். வைரஸ் கிருமிகளால, காமன் ஃப்ளூ கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். வைரஸ் கிருமிகளால ஏற்படக்கூடிய தொற்றுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கும். அதே போல நமக்கு சில நேரங்கள்ல வைரல் இன்ஃபெக்ஷனோ அல்லது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ உள் உறுப்புகள்ல ஏற்படும் பொழுது, கல்லீரலையோ அல்லது மண்ணீரல்லையோ தொற்று ஏற்படும் பொழுது அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நொச்சி குடிநீர் குடிச்சிட்டு வந்தோம்னா மண்ணீரல்ல ஏற்படக்கூடிய தொற்று, வீக்கம், கல்லீரல் வீக்கம் இது எல்லாமே கம்மியாகும். மண்ணீரல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்துக்கு நொச்சியை புறமருந்தாவும் நம்ம பயன்படுத்தலாம். நொச்சி இலையை அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறை மண்ணீரல் வயிற்றோட மேல் பகுதியில நம்ம போட்டுட்டு வரும்பொழுது மண்ணீரல்ல ஏற்படக்கூடிய வீக்கம் படிப்படியா கம்மியாகும். நொச்சி இலைகளை நம்ம தலைவலிக்கான மருந்தா பயன்படுத்தலாம். நொச்சி இலைகளை எடுத்து ஒரு மூட்டையா கட்டி நம்ம அது தலையணையா பயன்படுத்திட்டு வரும் பொழுது, நம்ம கழுத்துக்கு கீழே அதை வச்சு தூங்கிட்டு வரும் பொழுது தலையில நீரேற்றத்தினால உண்டாகக்கூடிய தலைவலி கம்மியாகும். தலைவலிக்கு நொச்சியை மேல் பற்றாவும் பயன்படுத்தலாம். நொச்சி இலை சாரும் கொஞ்சம் இஞ்சி சாரும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தலைவலிக்கு நெற்றி பொட்டுல போட்டுட்டு வரும்பொழுது தலைவலி கம்மியாகும். அதே போல நொச்சி இலையை நம்ம ஆவி பிடிப்பதற்காகவும் தலையில் நீரேற்றம் இருக்கும் பொழுது நொச்சி இலையை தண்ணியில இட்டு கொதிக்க வச்சு அதுல இருந்து வரக்கூடிய ஸ்டீமை நம்ம இன்ஹேல் பண்ணும் பொழுது தலையில இருக்கக்கூடிய நீரேற்றம் கம்மியாகும், தலைவலியும் குறையும். இது ஒரு ஸ்ட்ராங்கான டிகாக்ஷனா இருக்கிறதுனால நம்ம ஒரு 30 ml அளவு எடுத்தோம்னாலே போதுமானதா இருக்கும்.
இதோட கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். நொச்சி இலை, பூண்டு, மிளகு, மஞ்சள் மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து முறை ஜுரம் மற்றும் விட்டு விட்டு வரக்கூடிய ஜுரம், குளிர் ஜுரத்துக்கு மருந்தா நம்ம பயன்படுத்தலாம். 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 10 ml அளவுக்கும், 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 20 ml அளவுக்கும், பெரியவர்கள் 30 - 50 ml அளவுக்கும் எடுத்துக்கலாம். காலை மாலைன்னு 2 வேளையும் 3 - 5 நாட்கள் இந்த மருந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு வரும்பொழுது காய்ச்சலும் தனியும், தொற்றும் கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாம காய்ச்சல்னால உண்டாகக்கூடிய உடல் வலி, குளிர் இவை எல்லாமே கட்டுப்படும். அன்பான நேயர்களே, விட்டெக்ஸ் நிகுண்டோ என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நிர்குண்டி என்றும் நொச்சி என்றும் பெயரை பெற்றிருப்பது இது ஒரு ஆன்த்ஹெல்மின்திக் வெர்மிஃப்யூஜ் என்கின்ற வகையிலே புழுக்கொல்லியாக விளங்குகிறது. ஃபெப்ரிஃப்யூஜ் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக திகழ்கிறது. அஸ்ட்ரிஞ்சன்ட் என்கின்ற நிலையிலே ஏதேனும் இரத்த கசிவோ, நீர்க்கசிவோ அல்லது வயிற்றுப்போக்கோ இருக்கின்ற போது அதை தடுக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. ரெஃப்ரிஜரண்ட் என்கின்ற வகையிலே உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக திகழ்கிறது. டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீர் பெருக்கியாக இது திகழ்கிறது. ஆல்டரேட்டிவ் என்கின்ற வகையிலே நோயுற்றவர்கள் மீண்டும் உடல் தேற்றுவதற்கு இதனுடைய தீநீர் பயன் தருகிறது. இந்த நொச்சி இலைகளோடு பூண்டு, மஞ்சள், அதனோடு மிளகு சேர்த்து தீநீராக நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். இனிப்புக்காக தேன் சேர்த்து அன்றாடம் 2 வேளை சில நாட்கள் பருகுவதனாலே இந்த வைரஸ் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகளாலே ஏற்படுகின்ற காய்ச்சல், அதனுடைய பக்க விளைவுகள் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இது திகழ்கிறது. இதனுடைய புகை கொசு விரட்டியாக, பூச்சிக்கொல்லியாக திகழ்கிறது. இதை எண்ணெயில் இட்டு தைல பதத்திலே காய்ச்சி மேலே தடவுகின்ற பொழுது வலி, வீக்கத்தை கரைக்க செய்யக்கூடியதாக விளங்குகிறது. குறிப்பாக கடுகு எண்ணெயிலே இட்டு இதை தைலமாக காய்ச்சி வலி உள்ள இடத்திலே மேலே தடவி வருகின்ற பொழுது வலியை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய இலை சாறை விளக்கெண்ணெய் சேர்த்து அதை காய்ச்சி மேலே தடவி வருகின்ற நிலையிலேயோ அல்லது இந்த இலையை விளக்கெண்ணெயிலே வதக்கி மேலே கட்டி வருகின்ற நிலையிலேயோ த ஹைட்ரோசெலி என்று சொல்லக்கூடிய விரைவாதம் என்கின்ற விதைப்பை வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஒன்றாக, வலியை குறைக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. தேங்காய் எண்ணெயிலேயோ அல்லது நல்லெண்ணெயிலேயோ இதை தைலமாக காய்ச்சி வைத்து கொண்டு வாரம் 2 முறை தலைக்கு தடவுவதனாலே இந்த டேண்ட்ரஃப் என்கின்ற பொடுகு தொல்லையிலிருந்து விடுதலை தருகிறது. முடி வளர்ச்சிக்கு இது பயன் தருகிறது என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சாலை ஓரங்களிலே நமக்கு மிகச் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த நொச்சி. 5 leaved chaste tree என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். 5 இலைகளை பெற்றிருக்கின்ற கற்புடைய மரம் என்று அதற்கு பொருள். இந்த மரம் என்று சொல்லுகின்ற நிலையிலே இதனுடைய இலைகளும் பட்டைகளும் பூக்களும் சேரி அத்துணையும் நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, இந்த நொச்சி பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.